Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். அதாவது நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்னதா குட்டியா ஒரு கிளாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த கிளாக்கை தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். அந்த கிளாக் பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய புதிய அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணியிருக்கக்கூடிய அந்த குட்டியான ஸ்மாலான ஒரு கிளாக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள்ல வந்து பயன்படுத்திக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாப்ல எங்கன்னா வைக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க பயன்படுத்த முடியும். நீங்க கீழே வச்சீங்க அப்படின்னா இந்த கிளாக் இருக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து தெரியாம போயிடும். இப்போ நான் வந்து இந்த கிளாக்கை எந்த பர்பஸ்க்காக வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து அலாரம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதனால அலாரம் வந்து எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த கிளாக்கை வந்து நான் சூஸ் பண்ணி நான் வந்து பை பண்ணியிருந்தேன். இதோட அலாரம்லாம் எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். ஓகே, இது எப்படி நம்ம செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்தது. எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பேட்டரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. நான் வந்து எக்ஸ்ட்ராவா இப்போ நான் பேட்டரி வாங்கி இன்செர்ட் வந்து பண்ணியிருக்கேன். 1.5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி. இந்த பேட்டரி வாங்கி நீங்கள் வந்து இன்செர்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு என்ன பேட்டரி வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பேட்டரி வாங்கி இன்செர்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து இதில் ரைட் சைடில் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம அலாரம் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் ஆன் பண்ணுறதுக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து அலாரம் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு அலாரம் தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான பேட்டரி இன்செர்ட் பண்ணாலே உங்களுக்கான கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். கடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த கிளாக்கோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் அலாரமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங், அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலாரம் வந்து வைக்கிறதுக்காக. ஓகே, இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக என்ன டைம் இருக்குமோ அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டைம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட்ல வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ 3:00 வந்து ஆகுது, 3 மணி ஆகுது. அதனால 3 மணி வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம அலாரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அலாரம் வந்து செட் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது இருக்கு பாருங்க, இதுதான் அலாரம் காணுது. ஓகே, இப்போ வந்து பாருங்க அலாரம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அலாரம் உங்களுக்கு எந்த டைம்ல வேணுமோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அலாரம் உள்ள கொண்டு போயிட்டு வச்சிருங்க. இப்போ நான் வந்து இந்த அலாரம் உள்ள 3 மணி 5 நிமிஷத்துல அடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நான் வந்து கடிகாரத்தை இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ வந்து பாருங்க கரெக்டா இப்போ நான் வந்து அலாரம் எந்த டைம்ல செட் பண்ணோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும். கரெக்டா 3:05க்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும். இப்போ நான் வந்து இந்த கிளாக் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து மார்னிங் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். நான் வந்து சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அலாரம் செட் பண்றதுக்காக இந்த கிளாக் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நமக்கு வந்து பேக் சைடில் வந்து லைட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நைட் டைம்ல நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சரியா தெரியாது. அதாவது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து தெரியாது. அதுக்காக வந்து பாருங்க, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வந்து நீங்க அழுத்தி பிடிச்சிட்டு நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டை வந்து நீங்க எரிய வச்சு நீங்க டைமிங் வந்து பார்த்துக்கலாம். நீங்க வந்து அந்த ஸ்விட்சை நீங்க அழுத்தி பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து எரியும். இப்போ நீங்க வந்து ஈஸியா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்துக்கலாம், தெளிவா வந்து தெரியும். இதுக்காக அந்த ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிளாக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோல டேக் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கிளாக்கை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கிளாக்கு பேக் சைடு வந்து நான் திருப்பிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து இதுல அலாரம் ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப் வந்து பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இப்போ அலாரம் வந்து செட் பண்ண போறேன். இப்போ வந்து அலாரம் ஸ்விட்ச் ஆன்ல இருக்கும்போது இப்போ அலாரம் உள்ள கொண்டு வந்து நீங்க வந்து அந்த மணி முள்ள கிட்ட நேரா வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாரம் வந்து அடிக்கும். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து அந்த முள்ள வந்து நகர்த்துறேன் பாருங்க, மணி முள்ளுக்கு நேரா வந்து வைக்கிறேன். இப்போ நீங்க வந்து அலாரம் உள்ள நீங்க வந்து மணி முள்ளுக்கு நேரா வைக்கும்போது இப்போ அலாரம் ஆஃப்ல இருக்கும்போது அலாரம் வந்து அடிக்காது. ஆன்ல இருக்கும்போது அலாரம் வந்து அடிக்கும். இப்போ நான் வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் வந்து அந்த அலாரம் உள்ள வந்து மணி முள்ளுக்கு நேரா வந்து வச்சிடுறேன். இப்போ வந்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மணி முள்ளுக்கு நேரா வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து கடிகாரத்துக்கு பேக் சைடு வந்து நான் திருப்பிக்கிறேன். இப்போ கடிகாரத்துக்கு பேக் சைடு வந்து திருப்பிக்கிறேன். திருப்பிக்கிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து இப்போ ஆஃப்ல இருக்கிறத வந்து ஆன் பண்றேன். இப்போ வந்து பாருங்க, ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு. இப்போ நான் வந்து ஆன் வந்து பண்றேன். ஆன் பண்ணும்போது இப்போ அலாரம் வந்து அடிக்கும். அதுதான் தெரியும், அலாரம் வந்து அடிக்குது பாருங்க. நீங்க வந்து இதை ஆன் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கான அலாரத்தை செட் பண்ணும்போது நீங்க வந்து அந்த மணி முள்ளுக்கு நேரா எப்பவுமே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அலாரம் வந்து அடிக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப் பண்ணிட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அலாரத்தை நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க.
இப்ப நான் இத ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்போ வந்து நீங்க காலையில 5 மணிக்கு நீங்க அலாரம் வைக்கிறீங்க அப்டின்னா, இப்போ வந்து நீங்க 5 மணிக்கு அலாரத்த வந்து செட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த டைம்ல அலாரம் நீங்க செட் பண்ணும்போது, ஆன்ல வச்சுட்டு நீங்க வந்து செட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அலாரம் வந்து அடிக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அலாரத்த வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்க, நீங்க 5 மணிக்கு செட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு 6 மணி அது போல வரும்போது, நீங்க வந்து அலாரம் வந்து ஸ்விட்ச ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இப்ப நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். இப்ப என்னுடைய டேபிள்ல இந்த கடிகாரம் எவ்வளோ அழகா வந்து உட்கார்ந்திருக்கு பாருங்க. இப்ப வந்து பாருங்க, இது போல பிளேஸ்ல நீங்க வைக்கிறதுக்காக இந்த கடிகாரத்த வந்து பயன்படுத்தலாம். ஓகே. இது வந்து ஒரு குட்டியான கடிகாரம். நீங்க வந்து ஒரு இடத்துல வொர்க் பண்றீங்க. உங்க பக்கத்திலேயே வந்து வச்சுக்கணும் அப்டின்னா, இந்த கடிகாரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது அலாரம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அலாரம் வந்து அடிக்குது. அதுக்கப்புறம் நீங்க வந்து தூங்கும்போது, நீங்க வந்து எந்த டைம்ல எந்திரிக்கணுமோ, அந்த டைம்ல அலாரம் நீங்க செட் பண்ணிட்டு, கடிகாரத்த நீங்க வந்து பக்கத்திலேயே வச்சு தூங்குங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அலாரம் அடிக்கும். நீங்க வந்து ஈஸியா வந்து நீங்க எழுந்துக்க முடியும். ஓகே. இதுக்காக நம்ம வந்து இந்த அலாரம் பயன்படுத்திக்கலாம். சூப்பரா இருக்கு இந்த கிளாக் வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்டின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.